அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஈமானினுடைய கிளைகளும் அதன் விளக்கங்களும் என்கின்ற தலைப்பிலே இன்று நாம் ஈமானினுடைய 37வது கிளையை பற்றி பார்ப்போம். ஈமானினுடைய 37வது கிளையாக சொல்கிறார்கள் அல் ஜூத், அதாவது கொடைத்தன்மை, கொடைவள்ளலாக இருப்பதை பற்றி ஈமானுடைய 37வது கிளையில சொல்கிறார்கள். எதுகுலு ஃபீஹி, அதிலே நுழையும் இத்ஆமு த்ஆமு வ இக்ராமுல் லைஃப், ஏழைகளுக்கு தேவையுடையவர்களுக்கு உணவளிப்பது, இன்னும் நம் வீட்டிற்கு வருகின்ற விருந்தாளிகளை விருந்து உபசரிப்பு செய்வது, இதெல்லாம் இந்த கொடைத்தன்மையிலே நுழையும் என்பதாக சொல்கிறார்கள். எவரொருவர் ஏழைகளுக்கு உணவளிக்கின்ற விஷயத்திலேயும் வீட்டிற்கு வருகின்ற விருந்தினர்களை விருந்து உபசரிக்கும் விஷயத்திலேயும் ஒருவர் சிறந்த முறையில் இருக்கின்றாரோ அவர் கொடைவள்ளலாக இருக்க முடியும் என்பதாகவும் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா திருமறையாம் குர்ஆனிலே இந்த கொடைத்தன்மையை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா கூறுகிறான், அல்லதீன, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் யுன்ஃபிகூன அம்வாலஹும் பில்லைலி வன்னஹார், அவர்களுடைய அந்த செல்வங்கள் இருக்குதில்ல, அவர்களுடைய அந்த பொருட்களை அவர்கள் இரவு பகல் பாராமல் இரவிலேயும் பகலிலேயும் அவர்கள் தர்மம் செய்வார்கள். அவர்களுடைய கொடைவள்ளல் காரணமாக, அவர்கள் கொடைத்தன்மை மிகுதியால் அவர்கள் இரவு பகல் பாராமல் அவர்கள் செலவு செய்து கொண்டே இருப்பார்கள், கொடை கொடுத்து கொண்டே இருப்பார்கள் என்பதாக சொல்கிறார்கள். சிர்ரௌ அலானியதா, மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் அவர் தர்மம் செய்வார்கள். எப்படி இரவு பகல் பார்க்காம அவங்க தர்மம் செய்வார்கள், அதிலேயும் அவர்கள் மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் தர்மம் செய்வார்களாம். ஃபலஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம், அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, இரவு பகல் பாராமல் அவர்கள் மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் தர்மம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம், அவர்களுடைய இறைவனான அல்லாஹ்வின் இடத்தில் அவர்களுக்கு சிறந்த கூலி இருக்கின்றது. வலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், இன்னும் அவர்கள் எந்த ஒரு பயத்திற்கும் ஆளாக தேவையில்லை, அவர்களுக்கு பயம் என்பது கிடையாது. வலாஹும் யஹ்ஸனூன், அவர்கள் கவலையும் படமாட்டார்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா திருமறையிலே கூறுகிறார். இதை கொண்டு பார்க்கும் பொழுது எவரொருவர் கொடைத்தன்மையிலே மிகுதியாக இருக்கின்றாரோ, மிகவும் கொடைவள்ளலாக அவர் இரவு பகல் பாராமல் செலவு செய்து கொண்டே இருக்கிறார், கொடை கொடுத்து கொண்டே இருக்கிறார் என்றால் அவருக்கு அல்லாஹ்வின் இடத்திலே மிகப்பெரிய மகத்தான ஒரு கூலி இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்தை கொண்டும் அவர் அஞ்ச வேண்டிய தேவையில்லை என்பதாக இந்த ஆயத்து நம்ம அவர்களுக்கு விளக்குகின்றது. ஒரு முறை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்கிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, நம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்களாம். எப்படி தெரியுமா, அஜ்வதுன் நாஸி பில் கைர், மக்களிலே நலவை கொண்டு விருந்து உபசரிக்கும் விஷயத்திலேயும் இன்னும் அவர்கள் கொடைத்தன்மையிலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் சிறந்தவர்களாக இருந்தார்கள். மிகப்பெரிய கொடைவள்ளலாக, மக்கள் அனைவர்களை விடவும் மிகப்பெரிய கொடைவள்ளலாக நம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறுகிறார்கள். எந்த அளவிற்கு என்றால் அவர்கள் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டே வருகிறார்கள், நபி அவர்கள் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த கொடைவள்ளலாக இருக்கும் பொழுது, மக்கள் அனைவர்களை விடவும் மிகவும் சிறப்பு வாய்ந்த கொடைவள்ளலாக இருக்கும் பொழுது, அந்த நபியினுடைய கொடையும் இந்த ரமலான் மாதம் இருக்கிறது அல்லவா, அந்த மாதத்தில் அவர்களுடைய கொடை தன்மை இன்னும் மிகுதியாகும், அவர்கள் அந்த மாதத்திலேதான் இன்னும் அதிகமாக கொடைவள்ளலாக ஆகுவார்கள் என்பதாக சொல்கிறார்கள். இன்னொரு ரிவாயத்தில் இவ்வாறும் சொல்வார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ரமலானினுடைய மாதத்திலே எப்பொழுதெல்லாம் வஹியை எத்தி வைப்பதற்காக வருகின்றார்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வஹியை கூறுவதற்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எப்பொழுதெல்லாம் வருகின்றார்களோ அப்பொழுது எல்லாம் நம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடை செய்து கொண்டே இருப்பார்கள். நலவை மற்ற நம் மக்களுக்கு நலவை நாடுபவர்களாக கொடைவள்ளலாக கொடையிலே ஈடுபட்டு கொண்டே இருப்பார்கள் என்பதாக சொல்கிறார்கள். நபி அவர்கள் மட்டும் இவ்வாறு அல்ல, மாறாக நபி அவர்களுடைய சமுதாயமும் இந்த தன்மையிலே மிகுதியாக இருந்தார்கள். அவர்களுடைய சமுதாயத்தை பார்க்கும் பொழுது சொல்கிறார்கள், அரபுகளை போன்று கொடைத்தன்மையிலே சிறந்தவர்கள் யாரும் இல்லை என்பதாக சொல்கிறார்கள். எந்த அளவிற்கு என்றால் அரபுகள் என்பவர்கள் வீட்டிற்கு வருகின்ற விருந்தினரை உபசரிக்கும் விஷயத்திலேயும் ஏழை எளியவர்களுக்கு உணவளிக்கின்ற விஷயத்திலேயும் அரபுகளை மிஞ்ச முடியாது என்பதாக சொல்கிறார்கள். அவ்வளவு மிகப்பெரிய கொடைவள்ளலாக அரபுகள் இருந்தார்கள் என்பதெல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கொடைத்தன்மை என்பது நமக்கு பல்வேறு விதமான நலன்களை கிட்டி தருகிறது என்பதாக பார்க்கின்றது. ஒருமுறை ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள்,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்கிறார்கள். கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மின் அஹ்ஸனின் நாசி, மக்களை விட, எல்லா மக்களை விடவும் மிகவும் சிறந்தவர்கள். எந்தெந்த விஷயத்தில் தெரியுமா? 2 விஷயங்களை சொன்னார்கள் ஹதீஜா நாயகி அம்மையார் அவர்கள். 2 விஷயங்களில் நபி அவர்கள் எல்லா மக்களை விடவும் சிறந்தவர்கள். இக்ராமல் லிலைஃபிஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு வருகின்ற அந்த விருந்தினர்கள் இருக்கிறார்களா, விருந்து உபசரிக்கின்ற விஷயத்திலே நபி அவர்கள் மிகவும் சிறந்தவர்கள். இன்னும் ஒப்பந்தத்தை சரிவர பேணி நிறைவேற்றுகின்ற விஷயத்திலேயும் நபி அவர்கள் சிறந்தவர்கள் என்பதாக ஹதீஜா நாயகி அவர்கள் சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். பல்வேறு அறிவிப்பில் இவ்வாறும் வருகிறது, நபி அவர்கள் தான் இந்த விருந்து உபசரிக்கும் விஷயத்திலேயே மிகவும் சிறந்தவர்கள் என்பதாக வருகின்றது. இந்த விருந்து உபசரிப்பதை பற்றி பார்க்கும் பொழுது அதனுடைய தொடர்ச்சியாக வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக புகாரி ஷரீஃபிலேயும் முஸ்லிம் கிதாபிலேயும் பதிவு செய்யப்படுகின்றது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். மிகவும் முக்கியமான ஹதீஸ். இந்த ஹதீஸை கொண்டுதான் இந்த கொடைத்தன்மை என்பது ஈமானின் கிளைகளில் ஒரு கிளையாக பதிவு செய்யப்படுகிறது என்பதெல்லாம் கருதப்படுகின்றது. காரணம், இந்த ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், எவர் அல்லாஹ்வை கொண்டும் மறுமையுடைய நாளை கொண்டும் ஈமான் கொண்டவர்களாக இருக்கிறார்களோ ஃபல் யுக்ரிம் லைஃபஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் அல்லாஹ்வை கொண்டும் மறுமையை கொண்டும் ஈமான் கொண்டவர்களாக இருக்கிறாரோ அவர் ஃபல் யுக்ரிம் லைஃபஹு, அவருடைய விருந்தினர்களை அவர் விருந்து உபசரிக்கும் விஷயத்திலே சிறந்தவராக இருக்கட்டும், விருந்தினர்களுக்கு கண்ணியம் செலுத்தட்டும், விருந்தினர்களை சங்கையான முறையில் நடத்தட்டும், விருந்தினர்களுக்கு விருந்து உபசரிப்பிலே நல்ல முறையில் இருக்கட்டும் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸை கொண்டுதான் இந்த விருந்து உபசரிப்பதையும் இன்னும் ஏழை எளியவர்களுக்கு உணவளிக்கின்ற விஷயத்திலேயும் இன்னும் எல்லா விதமான கொடைத்தன்மையிலேயும் சிறந்தவனாக இருப்பது என்பது ஈமானினுடைய ஒரு பங்காக இருக்கும் என்பதாக கருதி ஈமானின் ஒரு கிளையிலே இந்த கொடைத்தன்மையை பதிவு செய்கிறார்கள். எனவே வருகின்ற காலங்களிலே நம்முடைய கொடைத்தன்மையை அதிகப்படுத்துகின்ற விஷயத்திலே நாம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். ஏழை எளியவர்களுக்கு நம்மால் முயன்ற உதவிகளை, நம்மால் முயன்ற செலவினங்களை செய்ய வேண்டும். எனவே வருகின்ற காலங்களிலே அல்லாஹ் தஆலா அதற்கான தௌஃபீக்கை நம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.